2012ஆம் வருஷத்தில் நவம்பர் 19ஆம் தேதி அவங்க கூட இருந்த விண்வெளி வீரர்கள் யூரி மாலன் செங்கோ, ஹியோ ஹோஷிட்டோ இவங்களோடலாம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்பி வந்துட்டாங்க. இவங்களுடைய விண்வெளி கரெக்டாக எந்த இடத்துக்கு வந்து சேரணுமோ அதுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் கஜகஸ்தானில் அர்காலி கிணறில் நல்லபடியாக இது தரையிறங்கிட்டு எல்லாரும் உலகமே சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2015 ஜூலையில் அமெரிக்க வணிக விண்வெளி பயணத்துக்கு முதல் விண்வெளி வீரராக வில்லியம்ஸை நாசா அறிவிப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் போயிங் இன்னொரு பல நிறுவனங்களை இணைஞ்சு அவரை ஒரு வணிக குழு வாகனங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்வெளி வீரராக பயிற்சி பெறாரு. 2014 ஆரம்பித்த இந்த 2015 ஆரம்பித்து 2018 போயிங் CST-100 ஒரு ஸ்டார் லைனரில் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு இவர் தான் விமானத்தினுடைய செயல்பாட்டு பணி தலைவராக ஒரு ஸ்டார் லைனராக இவர் நியமிக்கப்படுறாரு. 2022 ஜூன் 16 அன்னைக்கு வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் 2 பேர் கொண்ட ஒரு பயணமாக அது இருக்குது. இது நாசா உறுதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி 2024 தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஒரு விண்கலத்தோட விமானியாக சுற்றுப்பாதையில் சேர்ந்து சுற்றுப்பாதையிலேருந்து விண்கலத்திலேருந்து பறக்கும் முதல் பெண்மணி அப்படிங்கிற பெருமையை பெறாரு. 2024 ஆகஸ்ட் 17 அன்னைக்கு போயிங் ஸ்டார் லைனில் ஒரு கொஞ்சம் தொழில்நுட்ப சிக்கல்லாம் வருது. அப்போது பாரி வில்மோரோடு சேர்ந்து அந்த இடத்துல சுனிதா வில்லியம் அவர்கள் சிக்கிக்கிறாங்க. அப்புறம் பிப்ரவரி 2025 இவருக்கு தரையிறங்கலாம் அப்படின்னு பண்ணிச்சு. அதுவும் அவங்களால முடியல. இப்போது அந்த விண்வெளி நிலையம் இருக்குல்ல, அதில் முன்னாடி போனவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க திரும்பி வர்றதுக்கு இருக்கிற அந்த விண்வெளி பயணம் கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவங்களால திரும்பி வர முடியல. சுனிதா வில்லியம்ஸ் மைக்கேல் வில்லியம்ஸுங்கிறவரை திருமணம் செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு குழந்தையே இல்லை. சுனிதா வில்லியம்ஸ் ஆக்சுவலாக இந்து மதத்தை தான் பின்பற்றுறாங்க. இவங்க டிசம்பர் 2006 பகவத்கீதையோடைய ஒரு காப்பி எடுத்துகிட்டு அந்த விண்வெளி நிலையத்திற்கு போனாங்க. அப்புறம் ஜூலை 2012 பார்த்தா ஓம் சின்னமும் உபநிடத்துகளையும் எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க 2007 இந்தியா வந்தபோது சபர்மதி ஆசிரமத்துக்கு போனாங்க. அவங்களுடைய முன்னோர்களுடைய கிராமம் ஜுலாசானுக்கு போனாங்க. இவருக்கு இந்த குஜராத்தி சங்கம் வல்லபாய் பட்டேல் விருது வந்துச்சு. விஸ்வ பிரதிபா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கப்பட்ட முதல் இந்திய குடிமகன், அதாவது இந்தியா வம்சாவளியை சேர்ந்த முதல் நபர் இவர் தான்.